ஜிஎஸ்டி வரி குறைப்பு தாமதமான நடவடிக்கை என காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஒன்றிய முன்னாள் நிதி அமைச்சருமான ப. சிதம்பரம் சாடியுள்ளார். ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரியில் தற்போது செய்யப்பட்டுள்ள சீர்திருத்தம் 8 ஆண்டு கால நீண்ட தாமதத்திற்கு பின்னர் செய்யப்பட்டுள்ளதாக ஒன்றிய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ப. சிதம்பரம் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் செய்யப்பட்டுள்ள நேரம் குறித்தும் கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போது அமலில் இருக்கும் ஜிஎஸ்டி வடிவமைப்பு மற்றும் வரி விகிதங்களை முதலில் அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ள ப. சிதம்பரம், இதற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் 8 ஆண்டுகளாக எச்சரித்த போதும் அந்த வேண்டுகோள்கள் புறக்கணிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். இன்று 5% பொருத்தம் என்றால் ஏன் போன வருஷம் பொருந்தாது, 3 வருஷத்துக்கு முன்னாடி பொருந்தாது? அவர்களை கசக்கி பிழிந்து அவர்களுடைய பணத்தை எல்லாம் வரியாக வசூலித்து இப்பொழுதாவது அவர்களுக்கு மனம் திருந்தி அறிவு தெளிந்து இந்த வரி விகிதங்களை குறைத்திருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை பாராட்டுகிறேன். ஜிஎஸ்டி வரி விகிதங்களில் மாற்றங்களை செய்ய பாஜக அரசை எது தூண்டியது என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர், மந்தமான வளர்ச்சியா, அதிகரித்து வரும் வீட்டு கடனா, குறைந்து வரும் வீட்டு சேமிப்பா, பீகார் தேர்தலா, ட்ரம்ப் விதித்த வரியா அல்லது இவை அனைத்துமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.